கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட நாளைத்தான் புனித வெள்ளி என்றும் அல்லது குட் ஃப்ரைடே என்றும் உலகமெங்கிலும் இருக்கிற கிறிஸ்தவர்கள் அனுசரித்து வருகிறார்கள். இந்த நாள் வெளிப்படையாக பார்க்கும் பட்சத்தில் ஒரு துக்கத்தின் நாள். ஆனால் உண்மையில் இது மனுக்குலத்தின் மிகப்பெரிய வெற்றியின் நாள். ஏன் இது புனித வெள்ளி அல்லது நல்ல வெள்ளி, குட் ஃப்ரைடே என்று அழைக்கப்படுகிறது தெரியுமா? ஏனெனில் இந்த நாளில்தான் இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்கான விலைக்கிரயத்தை சிலுவையிலே செலுத்தி நாம் பெற வேண்டிய தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டார். வேதாகமம் சொல்லுகிறது, நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் நாம் குணமடைகிறோம். அன்பானவர்களே, சிலுவை என்பது தோல்வி அல்ல, அது வெற்றி. அது ஒரு முடிவு அல்ல, அது உனக்கான புதிய ஆரம்பம். அது மரணம் அல்ல, அது ஜீவனின் வாசல். இயேசு கிறிஸ்து எல்லாம் முடிந்தது என்று சொன்னார். இது தோல்வியின் வார்த்தை அல்ல, அது ரட்சிப்பு நிறைவேற்றப்பட்டதின் அறிவிப்பு. உலகமெங்கிலும் இருக்கிற ஜனங்களுக்கு சொல்லப்பட்டதான ஒரு நல்ல செய்தி. அதுதான் எல்லாம் முடிந்தது. தேவன் மனுக்குலத்தின் ரட்சிப்பிற்காக வைத்திருந்த அந்த ரட்சிப்பின் திட்டம் வெற்றிகரமாக முடிவடைந்தது என்று அர்த்தம். இன்றைக்கு நீங்கள் குற்றவாளிகள் அல்ல, நீங்கள் மன்னிக்கப்பட்டவர்கள். நீங்கள் அடிமைகள் அல்ல, விடுதலை பெற்றவர்கள். சிலுவையின் உபதேசம் நமக்கு என்ன சொல்லுகிறது தெரியுமா? தேவன் உங்களை நேசிக்கிறார். உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. உங்களுக்கு புதிய வாழ்க்கை, புதிய ஆரம்பத்தை தேவன் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உங்களுக்கு கொடுக்கிறார். இந்த புனித வெள்ளியிலே சிலுவையை மட்டும் பார்க்காதீர்கள். அந்த சிலுவையிலே உங்களுக்காக தொங்கின இயேசு கிறிஸ்துவின் அன்பை பாருங்கள். உங்களுக்காக சிந்தப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை பாருங்கள். இயேசு கிறிஸ்து உங்களை மிகவும் அதிகமாக நேசிக்கிறார். அந்த இயேசுவை நம்புகிற பொழுது உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். உங்களுடைய சாபங்களிலிருந்து விடுதலை உண்டாகும். உங்களுடைய நோய்கள் குணமாகும். உங்களுக்கு நித்திய ஜீவன், பரலோக ராஜ்யம் கிடைக்கும். கர்த்தரை நம்புங்கள், அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.